ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டம் டெஸ்ட் 2025க்கான 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் நம்பர் 19 பாருங்கள். எக்ஸ்பேண்ட் யூஸிங் எக்ஸ்போனன்ட்ஸ். கொடுத்துருக்க நம்பரை எக்ஸ்போனன்ட்ஸில் எழுதணும். 897.14. இது எப்படி எழுதலான்னு பாருங்கள். இது உங்கள் புக்கில் எக்ஸசைஸ் 1.6 எக்ஸசைஸ் 1.6ல் சம் நம்பர் 8ல் சப்டிவிஷன் வந்து செகண்ட். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? இதை ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். 897. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்க நம்பரை சால்வ் பண்ணணும். 7 வந்து ஒன்ஸ் பிளேஸ், 9 வந்து டென்ஸ், 8 வந்து 100 பிளேஸ். இப்போ நம்ம இதை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்? 8 into 100 ப்ளஸ் 9 into 10. ஏன்னா 8 வந்து 100 பிளேஸில் இருக்கிறதுனால 9 வந்து 10th பிளேஸில் இருக்குது, 7 வந்து 1 பிளேஸில் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் உள்ளதை நம்ம என்ன பண்ணணும்னா பையில் எழுதுவோம். அப்போ 1/10 ஃபஸ்ட்டு இருக்கிறது 10th பிளேஸ், அடுத்து 100 பிளேஸ் ப்ளஸ் 4/100. இது நம்ம 6th ஸ்டாண்டர்ட்லேயே படிச்சிருப்போம் எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுன்னு. இப்படி தான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும். பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்குது எந்தெந்த பிளேஸில் என்னென்ன நம்பர்னு இருக்கிறத மல்டிப்ளை பண்ணி போட்டுருங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத அந்த நம்பர் போட்டு பை, ஃபஸ்ட் இருக்கிறது 10th பிளேஸ், அடுத்த நம்பர் 100, அடுத்து 1000 அப்படி போகும். அப்போ 1/10 தான் போடணும். ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்குது பையில் வரும், ப்ளஸ் 4/100. இதை நம்ம ஃபஸ்ட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணியாச்சு. இதை எக்ஸ்போனன்ட்ஸில் எழுத போகிறோம். பவர்ஸில் எப்படி எழுதலான்னு பார்க்கலாம். இது எழுதிக்கோங்க, நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் எழுதுகிறேன். பவர்ஸில் 8 into 100 எப்படி எழுதலான்னா 8 into 10 power 100னா 2. 8 into 10 power 2 plus 9 into 10 power 1 plus 7 into 10 பவரில் எழுதணும். 10 power 0. 10 power 0னா 1 தான். அதனால் 10 பவரில் எப்படி எழுதலான்னு பார்க்குறோம். எக்ஸ்போனன்ட்ஸில் தான் எழுதணும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கதை 1 into 10 பவர், பாயிண்ட்டுக்கு அப்புறம் மைனஸில் வரணும், -1 ப்ளஸ் 4 into 10 பவர் -2. இதுதான் எக்ஸ்போனன்ட்ஸில் இருக்கக்கூடிய ஃபைனல் ஆன்சர். பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்கதை இப்படி எழுதணும், பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிறத வந்து மைனஸில் எழுதிக்கோங்க. அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.